ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் ராஜயோகத்தை நீங்கள் நிச்சயம் பெற வேண்டும் என்றால் இந்த 4 விஷயங்களை தவிர்த்து இந்த 4 விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் போது நிச்சயமாக உங்களுக்கு ராஜயோகம் தான். அனைத்தையும் இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வைகாசி மாதம் என்பதே வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த மாதம். இந்த மாதம் வைகாசி மாதம், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள காலம். புத பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகிறது, இந்த வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கின்ற அற்புதமான அந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்த போகிறது என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் இந்த பதிவுல சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வைகாசி மாதத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், உத்தியோகம், மாணவர்களுடைய கல்வி நிலை மற்றும் மிக முக்கியமாக அதிர்ஷ்டமான நாட்கள், இந்த வைகாசி மாதத்துல கன்னிராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அனைத்தையுமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமாக இந்த வைகாசி மாதத்துல நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டிய மற்றும் பின்பற்ற வேண்டிய அந்த 4 முக்கியமான ரகசிய மந்திர வார்த்தைகளையும் வைகாசி விசாக வழிபாட்டையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை பிறவியிலேயே அவர்கள் மிகுந்த புத்திசாலிகள். எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த நிர்வாக திறன் என்பது அதிகமாக இவர்களிடத்தில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய நிறை குறைகளை மிக துல்லியமாக ஆராய்ந்து முடிவெடுப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள். பார்ப்பதற்கு அமைதியாக தெரிந்தாலும் கன்னிராசிக்காரர்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே பெரியதாக எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் என்பது அவர்கள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் சளைக்காதவர்கள். ஆனால் எதிலும் ஒரு சுத்தம் எதிர்பார்ப்பது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமாக கவலைப்படுவது கன்னிராசிக்காரர்களுடைய பலவீனம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை இது எப்படி உங்களுக்கு ராஜயோகம் தரப்போகக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். வைகாசி மாத தொடக்கத்திலேயே நவகிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் உள்ளது. வைகாசி மாதம் முதல் நாள், அதாவது மே 15ஆம் தேதி செவ்வாயும் சந்திரனும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மேஷ ராசியிலும் மற்றும் உங்கள் ராசிநாதன் புதன் மற்றும் சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான ரிஷப ராசியில சஞ்சாரம். குரு மற்றும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலும், அதாவது மிதுன ராசியிலும் சஞ்சாரம். அதே போல சிம்மத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். ராகு பகவான் கும்பத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம். இந்த வைகாசி மாதம் முதல் நாளிலிருந்து, அதாவது மே 15 முதல் மே 26 வரை ஒரு அற்புதமான பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள். உங்கள் ராசிநாதன் ஆகிய புதனும் சுக்கிரனும் தங்களுக்குள் அந்த கிரக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் இதுவரை முடங்கி கிடந்த அந்த பண வரவையும் மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த வைகாசி மாதத்துல நிகழவிருக்கிற முக்கியமான கிரக மாற்றங்கள் என்றால் வைகாசி 12, அதாவது மே 26ஆம் தேதி அன்றைய தினம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசியில உச்சம் பெற்ற குருவாக இடம்பெயர்ச்சி ஆகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று இருப்பது உங்களுக்கு கோடி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். அதே நாளில் உங்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடமான சொந்த வீட்டிற்கு, அதாவது மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி 26, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிர பகவான்
கடகராசிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய உச்ச குருவுடன் இணைந்த சஞ்சாரம். இந்த வைகாசி மாத பொது பலன்களை பார்த்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருப்புமுனை மாதமாகவே அமையப் போகிறது. 7ஆம் இடத்துல சனியால் இருந்து வந்த இழுபறிகள், தடைகள் அனைத்துமே மே 26 அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த தடைகள் அனைத்துமே சுக்கு நூறாக உடையக்கூடிய ஒரு காலகட்டம். குருவினுடைய அந்த 9ஆம் பார்வையானது சனியின் மீது விழக்கூடிய அந்த காலகட்டத்துல சனியினுடைய பாதிப்புகள், தடைகள் அனைத்தும் நீங்கி குருவினுடைய பேரருள் என்பது, அந்த அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகும். லாபஸ்தானத்துல குருவினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்துல புதிய வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அனைத்தும் உயரும். நல்ல பணப்புழக்கம், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்த வண்டி, வாகனங்கள், புதிய வீடு, சொத்து, இது போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரை காத்து கொண்டிருந்தீர்களோ அது அனைத்தும் உங்கள் கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நல்ல சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப் போகிறது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதத்துல மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இதுவரை இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள், குடும்ப உறுப்பினர்களுக்குள் இந்த கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள உச்ச குருவினுடைய பார்வை மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால் இதுவரை உங்கள் வீட்டில் தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், முக்கியமாக திருமண பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே மிக மிக சிறப்பாக சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் உங்களுடைய குழந்தைகளால் குடும்பத்திற்கு பெருமை சேரக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல இதுவரை இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அல்லது சுமூகமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உறவினர்கள் மத்தியில உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம். மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல, இந்த வைகாசி மாதத்துல உங்கள் ராசிநாதனும் வித்யாகாரகனும் ஆகிய புத பகவான் மே 26க்கு பிறகு தனது சொந்த வீடான மிதுனத்துல சஞ்சாரம். கல்வியில மிகப்பெரிய அபாரமான வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். கடினமான பாடங்களையும் எளிதில் படித்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அந்த நினைவாற்றல் என்பது உண்டாகும். இந்த புதிய கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு அல்லது விரும்பிய கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாகவே அமையவிருக்கிறது. உங்கள் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் என்பது நிச்சயமாக உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல பணிபுரியக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வதாலும் லாப குரு, அதனால் அதாவது 11ஆம் இடத்துல குருவினுடைய சஞ்சாரம் உத்தியோகத்துல மிகப்பெரிய பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு பொற்காலமாகவே நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். அதே போல தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மே 26 வரை இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை யோகமும், அதன் பிறகு வரக்கூடிய அந்த லாபகுரு மற்றும் உங்களுடைய ராசிநாதனுடைய அந்த சஞ்சாரமானது புதிய தொழில் முதலீடுகளில மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய லாபத்தையும், வாடிக்கையாளர்களுடைய அதிகரிப்பினால் நல்ல லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு மாதமாகும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். வெளிநாட்டு வேலை தொடர்பான, வெளிநாட்டு வணிக தொடர்பான அந்த லாபங்கள் என்பது அதிக அளவில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகும். இனி கன்னிராசிக்காரர்களுக்கான அந்த விசேஷ அறிவுரை என்றே இதை சொல்லலாம். இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம், அந்த ராஜயோகத்தை நீங்கள் முழுமையாக பெற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்வில் அசுர வெற்றியையும் வளர்ச்சியும் பெற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து 4 வார்த்தைகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதே சமயம்
இந்த 4 குணம் அல்லது இந்த பழக்கங்களை நீங்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய அந்த 4 வார்த்தைகள்: ஓவர் திங்கிங், அதிகமாக யோசிப்பது, தேவையில்லாத விஷயங்களை நினைத்து உங்கள் நிம்மதியை கெடுத்துக் கொள்வது, இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கிரிட்டிசிசம், அடுத்தவர்களை குறை சொல்வது, மற்றவர்களின் குறைகளை ஆராய்வதை விடுத்து உங்கள் பாதையில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். 3வதாக ஹெசிடேஷன், தயக்கம், நல்ல வாய்ப்புகள் வரும்போது தயங்காமல் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வதாக கம்ப்ளைனிங், புலம்பல், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்ற புலம்பலை நீங்கள் அடியோடு நிறுத்த வேண்டும். நீங்கள் உடனடியாக பின்பற்ற வேண்டிய அந்த நேர்மறையான 4 விஷயங்கள்: கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் தாரக மந்திரமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக்ஷன், செயல் வேகம், திட்டமிடுவதோடு நிறுத்தாமல் அதை உடனே செயலில் நீங்கள் காட்ட வேண்டும். 3வது பிளெக்சிபிலிட்டி, விட்டு கொடுத்தல், குடும்பத்தையும் மற்றும் தொழில் வியாபார செய்யும் இடங்களிலும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். 4வது கிராட்டிடியூட், நன்றியுணர்வு, எப்பொழுதும் நன்றியுணர்வோடு உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி கூற மறவாதீர்கள். இந்த 4 எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து இந்த 4 நேர்மறை குணங்களை கன்னிராசிக்காரர்கள் பின்பற்றினால் இந்த வைகாசி மாதம் என்பது உங்களுக்கு விஸ்வரூப வளர்ச்சியையும் ராஜயோகத்தையும் தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். வைகாசி மாதத்தின் மிக முக்கிய விசேஷமான முருகப்பெருமானுடைய அவதார தினமான வைகாசி விசாகம் மே 30 சனிக்கிழமை அன்றைய தினம் வரவிருக்கிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் அல்லது அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுப்பது, அன்றைய தினம் ஓம் சரவணபவ என்ற அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்வது அல்லது வைகாசி விசாகம் அன்றைய தினமாவது 108 முறை நீங்கள் தொடர்ந்து சொல்லி முருகனை வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளோ அல்லது 7ஆம் இடத்து சனியினால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சகலவித சௌபாக்கியத்தையும் தருவதாக அமையும். மேலும் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது, ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த கல்வி உபகரணங்களை நீங்கள் தானமாக வழங்குவது என்பது உங்களுக்கு வாழ்வில் ராஜயோகத்தை நிச்சயம் பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். இனி இந்த வைகாசி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் மே 18, 20, 28, 29 மற்றும் ஜூன் 4 மற்றும் 7ஆம் தேதி. இந்த நாட்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக தொடங்கலாம். கன்னிராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்த்தால் ஜூன் 11ஆம் தேதி காலை 8:16 தொடங்கி ஜூன் 13ஆம் தேதி காலை 9:25 வரை உள்ள நேரம் உங்களுக்கு சந்திராஷ்டகம் என்பதனால் இந்த நாட்களில் வீண் விவாதங்கள், பயணங்கள், புதிய பயணங்களை துவங்குவது, புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இந்த நாட்களில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் அனைவருக்குமே மகாவிஷ்ணு மற்றும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளினால் சகலவிதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனமாற பிரார்த்திக்கின்றேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் இந்த பதிவு மற்றவர்களுக்கும் கேட்டு பயனடையும் வகையில உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.